பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். உயிர்த்தெழுதலும் ஜீவனும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை என்ன சொல்றான்னு பார்ப்போம். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமீன். அங்க லாசரு மரித்த நிலைமையில ஆண்டவர் அங்க மாத்தாள் மரியாதை பார்த்து அந்த மாத்தாள் வந்து அழுது கொண்டு இருக்கச்சு, ஏசப்பா நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல லாசரு மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லச்சு. அதுக்கு அவர் சொல்றார், அவர் ஆற்றி தேட்டு அவர் கொடுக்குற வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கேன். அதாவது இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி, அவர் மரணத்தை ஈயறதுக்கு முன்னாடி, அவர் உயிரடையறதுக்கு முன்னாடி அவரை குறித்து தேவநாம மகிமை கேட்டு அவர் சொல்ற சாட்சி இது. அப்ப யார் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் மரித்த நிலைமையில இருக்கோ அந்த விஷயத்தை பார்த்தே சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறபடியால இந்த விஷயத்துல இயேசுவின் உயிர்த்தெழுதலும் ஜீவனம் வந்து இறங்குவதாக என்று சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பானாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிறச்சு நம்ம இங்க பிசிக்கலா நம்ம ஒரு மரணம் எழுதாலும் நித்திய ஜீவனை அடையும்படி, நித்திய நரகத்துக்கு போகாதபடிக்கு அவரோட உயிர்த்தெழுதல் வல்லமையில நம்ம பங்கு கொள்ளும்படி நாம்பளும் பிழைத்திருப்போம். ஆமீன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்களை, உங்க பிரச்சனைகளை, உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனை என்ன எதுவும் பண்ணாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறபடினால இதை எல்லாத்துலயும் நான் இழந்து போன, சத்ரு திருடி கொண்டு போன எல்லா விதத்திலையும் மரணத்துக்கு கிடக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால உயிர் தடையும், இயேசுடைய ஜீவனத்துல இறங்கும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம்.